அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தேய்மான கணக்கிடலில் பயிற்சி கணக்கு 3. ஜூலை 1, 2016 அன்று அரைக்கலன் 1,00,000க்கு வாங்கப்பட்டது. அதன் வாழ்நாள் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் முடிவில் அதன் இறுதி மதிப்பு 10,000. நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் காண்க. இப்போ ஜூலை 1, 2014 அன்னைக்கு அரைகள் 1 1,00,000க்கு வாங்கியிருக்காங்க. அதனோட வாழ்நாள் ஆண்டு 5. இறுதி மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ஆண்டுகள் அப்புறம் இறுதி மதிப்பு 10,000. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக போன கணக்கில் பார்த்த மாதிரி எடுத்து எழுதணும். இப்போ அதில் சொன்ன மாதிரி அரைகலன் வாங்கியது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 1,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதோட இறுதி மதிப்பு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10,000 கொடுத்துருந்தாங்க. வாழ்நாள் 5 ஆண்டுகள். இப்போ இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம தேய்மான விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் தேய்மான தொகை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? தேய்மான விகிதத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ தேய்மான தொகைக்கான ஃபார்முலா சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு டிவைடட் சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். இப்போ சொத்தின் ஆரம்ப அடக்க விலை 1,00,000 ரூபா. அப்புறம் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு 10,000. அதை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் வாழ்நாள் அப்படிங்கிறது 5. இப்போ 1,00,000ல் 10,000 போயிடுச்சுன்னா 90,000 டிவைடட் 5. இப்போ இது 5ஆல் அடித்தா 9 அடித்தா ஓரஞ்சு 5 மீதி 4 4ஓட 0 சேர்த்தா 40 8 5 40. இந்த 3 0 போட்டால் 18,000. இப்போ தேய்மான தொகை நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 18,000. இந்த 18,000 வச்சு தான் நம்ம என்ன செய்வோம்? தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கணும். இப்போ தேய்மான விகிதத்துக்கான ஃபார்முலா தேய்மான விகிதம் ஈக்குவல் டு ஆண்டு தேய்மான தொகை டிவைடட் ஆரம்ப அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ ஆண்டு தேய்மான தொகை நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 18,000 டிவைடட் ஆரம்ப அடக்க விலை எவ்வளோ இருந்துச்சு? 1,00,000 ரூபா இன்ட்டு ஃபார்முலாவில் உள்ள 100. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த 3 0க்கு இந்த 3 0 அடிச்சிட்டா இது 1ஆல் அடித்தாலும் 18 தான் வரும். இப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ வருது? 18%. என்ன? தேய்மான விகிதம் 18%. இப்போ பயிற்சி கணக்கு 3ஓட தேய்மான தொகை 18,000 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் தேய்மான விகிதம் ஃபார்முலாவை வச்சு நம்ம தேய்மான விகிதத்தை கண்டுபிடிச்சோம். அதுக்கான தேய்மான விகிதம் 18%. நன்றி.